அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, 10,000 வினாக்கள் பொது தமிழில் பார்க்க போகிறோம். இதில் நேற்று மாதிரி தேர்வு 1 அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மாதிரி தேர்வு 2 பார்க்க போகிறோம். வீடியோவில் 50 வினாக்கள் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நிறுத்தற்குறிகள் எது சரியானது? நிறுத்தற்குறிகளில் எது சரியான ஒரு தொடராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதற்கான வாக்கியம் கொடுத்துருக்காங்க. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது அப்படிங்கிறாங்க. இதில் கரெக்டாக நிறுத்தற்குறிகள் இருக்கிற ஒரு தொடர் எது? ஆன்சர் பாருங்கள். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. அதாவது ஒவ்வொன்றா சொல்லும்போது நம்ம கார்புள்ளையே பயன்படுத்துவோம். ஓகேங்களா, கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது, அதில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இந்த தொடர் தான் சரியானது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கமா இல்லாமல் இருக்குது. ஸோ எதுலேயுமே கமா இல்லாமல் இருக்கிறதால இதுவே தவறாயிடுது முதல்ல. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். இரண்டாவது வினா, காலிங் பெல். இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அழைப்பு மணி. அடுத்தது மூன்றாவது வினா, 53. ஓகேங்களா, நேற்று 50 பார்த்துட்டோம், இன்றைக்கி 53வது வினா. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். அப்படின்னா என்ன? இதே எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? செய்முறை. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். ஓகேங்களா, இதில் ரிப்பீட்னா மீண்டும், ஆன்சர்னா விடை. இதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பாருங்கள், 54வது வினா, விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன? இது செய்கிறியா, நீயே செஞ்சிக்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு கேட்குறாங்க. எந்த விடையில் வரும்? அது ஏவல் விடை. நீயே செய் அப்படின்னா ஏவல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த வினா பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கிறதாங்க. ஸோ இதில் ஆச்சரியக்குறி கொடுத்துருங்க. எப்படிங்கிறதுக்கு ஆச்சரியக்குறி வராது. எப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப்பும் போட முடியாது. ஓகேங்களா, அது ஏன்னா வினா சொல்ல மாறிடும். கலாம் ஐயாவை காண்பதா, ஆச்சரியக்குறிக்கு பக்கத்தில் கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. அப்போ பாருங்கள், ஆப்ஷன் டி சரியானது. நீ கலாம் ஐயாவை காண்பதா, நீ போய் கலாம் ஐயாவை பார்க்க போறியா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் கேட்குறதும், எப்படி அப்படின்னு ஒரு வினா தோணியில் கேட்குறான். ஓகேங்களா, அப்போ அது வினாக்குறி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி சரியானது. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். ஓகேங்களா, மோர்ஃபீம். மோர்ஃபீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் என்ன? உருபன் அப்படிங்கிறது சரியானது. 56க்கு. அடுத்த வினா பாருங்கள், 57வது வினா, தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். இதில் கொடுத்துருக்கிறதுல தவறான இணை. ஓகேங்களா, இதுவும் கலைச்சொல் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. ஏன்னா பணம்னா மணி நமக்கு. ஓகேங்களா, கோப்புகள், டாக்குமெண்ட்னா கோப்புகள்னு வரணும். மற்றபடி கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, கல்ட் அப்படின்னா வணிகக்குழு. ஓகேங்களா, அடுத்த வினா 58, உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேர்வு செய்க. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருள் பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க. விழலுக்கு தண்ணி இறைக்கிறது பயனுள்ளதா? இல்லை, பயனற்றது. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அப்போ ஆன்சர் இது தான். மற்றபடி பாருங்கள், பசுமரத்து ஆணி போல எளிதின் மனதில் பதிதல். ஈஸியாக எப்படி பச்சை மரத்தில் ஆணி அடிக்கலாமோ அது மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா, உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு. கிணற்று தவறை போல உலகம் அறியாமல் இருக்கிறது. அடுத்த வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. எலியும் பூனையும் போல. இப்போ எலியும் பூனை என்ன ஃப்ரெண்டாவாக இருக்கும்போது, எலியும் பூனையும் என்றைக்கும்
பகைமையாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஃப்ரெண்டாக இருக்க போகிறதில்ல. அடுத்து பாருங்கள் 60வது வினா. எவ்வகை வினை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வகை வினைன்னு கண்டுபிடிக்கணும். கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள். இது எவ்வகை வினை? செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. கவிதா உரை படித்தாள். கவிதா படித்தாள்னா அது தன்வினையில் போயிடும். கவிதா உரை படித்தாள், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கா, அப்போ அது செய்வினையில் வருது. புரியுதுங்களா? உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. அதாவது புறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். புறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். இதில் பாருங்கள், குமரன் மழையில் நனைந்தான். இது வந்து உங்களுக்கு புறவினை கிடையாது, தன்வினையில் வந்துடும். எவ்வளவு உயரமான மரம், இது என்னத்தில் வரும்? ஒரு உணர்ச்சி, வியப்பாக பார்க்குற மாதிரி வந்துடுது. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தான் கிடையாது, வருவித்தான் அப்படின்னா வர வைக்கிறாங்க. அப்போ இதுதான் புறவினை. யாரோ ஒருத்தர் வர வைக்கிறாங்க. பந்து உருண்டது தன்வினை. பந்து உருண்டது தன்வினை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியானது. அடுத்த வினா பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக அகர வரிசைப்படி ஃபஸ்ட்டு எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வரும்? கா. ஓகேங்களா? அடுத்தது கா, அடுத்தது கு, அதுக்கப்புறம் இருக்கிறது சே இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் தான் தே வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி சரியானது. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். அடுத்தது 63வது வினா. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும்? ஆ. ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. உயிர் எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல் என்ன? பாடு. இதில் வினையாளனையும் பெயர் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. வினையாளனையும் பெயர்னா என்னென்னா அல்லு, இதிலெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ பாடியவள் வினையால் அணையும் பெயர். அப்போ வினையை ஒட்டி வரத்துக்கு அவளுக்கு ஒரு பேர் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த வினையால் இவளுக்கு வந்து பாடியவள் அப்படிங்கிற பேர் வருது, அதனால் பாடு. பாடுதல் அப்படின்னா அது தொழிற்பெயராக மாறிடும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிதல். கான். கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதோட தொழிற்பெயர் என்ன? காணுதல். காணுதல். கண்டல் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா அதை வந்து படிக்கணும். கான், காணுதல். புரியுதுங்களா? டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி கொஷினை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்த வினா 66. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை. இந்த சொற்கள்லாம் கொடுக்குற ஒரு பொருள் என்ன? இந்த சொற்கள்லாம் குறிக்கிற ஒரே பொருள் என்ன? ஆன்சர் என்ன? இரக்கம். இரக்கம்தான். அருள், பரிவு, கருணை இது எல்லாமே இரக்கத்துக்குள்ளே வந்துடுது. அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆதவன், பகலவன், ஞாயிறு இந்த சொற்கள்லாம் குறிக்கிற ஒரு பொருள். ஆன்சர் என்ன? கதிரவன். அடுத்தது பாருங்கள். அதே வினா தான் 68. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுறது எது? காற்று. அடுத்த வினா 69. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கொடு, கோடு. கொடு, கோடு. கொடு, கோடு. இந்த கொடு அப்படிங்கிறது தா அப்படின்னு கூட சொல்லலாம். தானு கேட்குறதா வந்துடும். ஓகேங்களா? அதனால் அது வந்து சரியாகாது. ஈ அப்படிங்கிறது தப்பு.
கூறியங்கிறது தப்பு. கொடுத்தல், கொடுக்கு கொடுத்தல் அப்படின்னு வருதா? கோடு அப்படின்னா நேராக போடுறது தான் ஒரு கோடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் சி சரியானது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசியது. வெயில் சட்டென தணிந்தது, வெயில் சட்டென தணிந்ததுங்கிறாங்க. இதில் சந்திப்பிழை அற்றதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, வாடை காற்று. புரியுதுங்களா? இங்கே கா இருக்குது, இங்கே இக்கு இருக்குது. ஓகேங்க, அப்போ இது சரி. வெயில் சட்டென தணிந்தது, இங்கே தா வருது, அப்போ அதுக்கு முன்னாடி இத்து வரும். ஓகேங்களா? அப்போ 1 3 சரி, 1 3 சரியானது. அடுத்த வினா பாருங்க, 71. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை கட்டினரா, உருவாக்கினரா, வேய்ந்தனரா? ஆன்சர் என்ன? வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். 72வது வினா. பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாதது அப்படின்னா பஞ்சு தான். பாக்கு, பாட்டு, பத்து எல்லாமே ஒரு ரிலேட்டடானது. ஓகேங்களா? பஞ்சு மட்டும் சம்பந்தம் இல்லாதது. அடுத்தவனா பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. 73. இதுக்கு ஆன்சர் என்ன? எஃகு. மற்றபடி பண்பு, கண்டு, எஃகு அப்படிங்கலாம் ஒரே ரிலேட்டடானது. பொருந்தாதது மஞ்சு மட்டும்தான். அடுத்த வினா, வானமளந்தது என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது என்ன? வானமளந்தது என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது என்ன? 74. ஆன்சர் என்ன? வானம் கூட்டல் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அடுத்த வினா, கைபொருள் என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது என்ன? கைபொருள் என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள், கைப்பொருள். ஓகேங்களா? என்றென்றும் என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது என்ன? என்றென்றும் என்னும் சொல்லை குறித்து எழுத கிடைப்பது என்ன? என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும். வாசல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாசல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஸோ இல்லும் ஆவும் சேர்ந்தால் லாவாயிடும். அப்போ வாசல் அலங்காரம். ஓகேங்களா? அடுத்த வினா 78. ஒருமை வன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தேர்வு செய்யுங்கிறாங்க. இதில் பாருங்கள், அதை செய்தது நான் அன்று. அப்போ இது தப்பாக போயிடுது. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அன்று அப்படின்னு வரணும், அது தப்பு. அப்படின்னா பகைவர் நீவீர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. இவை பழங்கள் அல்ல. அப்போ இது சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வினா, சொல்லும் பொருளும். ஓகேங்களா? 79வது வினா. தெளிவு அப்படின்னா என்ன? தெளிவாக பார்க்குறதுனா என்ன அப்படின்னா நற்காட்சி. தெளிவாக தெரியுதுன்னா நல்லா தெரியுது. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. உபசமம் அப்படின்னா அடங்கி இருக்கணும். பேறுதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படின்னு பொருள் வரும். ஆப்ஷன் பி சரியானது. அடுத்ததும் சொல்லும் பொருளும் தான். குந்த, குந்தன்னா என்ன? உட்கார. மிசை அப்படின்னா என்ன? மேல். மிசைனா என்ன? மேல், மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தம் அப்படின்னா மனம். விசனம் அப்படின்னா கவலை. என்ன விசனப்பட்டு கிடக்கிற அப்படிம்பாங்களா, அதுமாரி கவலை. எவ்வகை தொடர் என கண்டுபிடி. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறாங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளையாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பூக்களை பறிக்கக்கூடாது, பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறாங்க. கட்டளை தொடரில் இருக்குது. 82வது வினா. சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம்? எவ்வளவு உயரமான மரம். சே, எப்படி வியப்புக்குறியில் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ உயரமான தொடராக இருக்குது அப்படின்னா ஒரு உணர்ச்சி தொடர் இது. சே, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி. சொல்லின் கூட்டப்பெயர் காண்க. பழம். இதோட கூட்டம், இது கூட்டமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ? 1 இருந்தால் பழம், ஒரு 10 இருந்துச்சுன்னா என்ன இதுக்கு பேர்? பழங்கள். அடுத்து பாருங்கள், ஒரே ஒரு ஆடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆடும்போம். 84 சரியான கூட்டு பெயர் தான்.
ஆடு இது ஒரு 10-15 இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. அடுத்த வினா, அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அள்ளில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. அடுத்த வினா, கலைச்சொற்கள் அறிதல். சாலைன் சாயில். ஓகேங்களா? சாலைன் சாயில். சலைன் சாயில். கலர் நிலம். சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். அனிசன் லிட்ரேச்சர். அடுத்ததும் கலைச்சொற்கள் தான். 87. அனிசன் லிட்ரேச்சர். இதனுடைய தமிழ் சொல் என்ன? பண்டைய இலக்கியம். பண்டைய இலக்கியம். அடுத்த வினா, கலைச்சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் கொடுத்துருக்கிறதுல சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மிசைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிசைல்னால் என்ன? ஏவுகணைன்னு வரணும். அப்போ தப்பாக இருக்கா? லான்ச் வெஹிக்கிள்னால் என்ன? ஏவு ஊர்தி. அப்போ இங்கே அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்களா? டவுன்லோட்னா என்ன? பதிவிறக்கம் பண்ணுறது. அப்போ இது சரியாக கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மெயில்னால் கடல் மயில். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான இணை. அடுத்தது, இருபொருள் தருக. அலை அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் என்ன தருவா? இந்த அலை அப்படிங்கிற சொல்லுக்கு 2 பொருள் என்ன இருக்குது? கடல் அலை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அலைந்து திரிதல். ஆனால் எங்கேயாவது போய் அலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அலையும் சொல்லலாம். அலைந்து திரிதல். அடுத்ததும் இருபொருள் தருக. 90வது வினா. ஆறு. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? நதி. நதியோட பேரும் ஆறு தான். நம்பரில் வர அந்த எண் இருக்குல்ல, அதோட பேரும் ஆறு தான். ஓகேங்களா? அடுத்த வினா 91. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும். சேவல் கூவ தான் செய்யும். அப்போ இதுதான் சரியாக இருக்குது. புறா கொக்கரிக்கும். புறா குணுகும் தான் வரும். கோழி கூவும் அது சொல்லிக்கலாம். கொக்கரிக்கும் சொல்லலாம். கோழி கரையும்ங்கிறதும் தப்பு. ஓகேங்களா? கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும். அப்போ சேவல் கூவுங்கிறது தான் சரியானது. சரியான இணைப்பு சொல் 92. காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஷ் பாட்டின் மூலம் ஊற்றே நீதான். இதில் விடுபட்ட இணைப்பு சொல் என்ன? பாருங்க, ஏனெனில் அப்படிங்கிறத இணைப்பு சொல். காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன? நிறுத்தற்குறிகள். அடுத்த வினா வந்து நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகளை அறிதல். ஓகேங்களா? எது சரியானதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா என்ன? ஒரு வியப்புக்காக வர்றது, ஒரு ஆச்சரியப்படுறதுக்கோ ஒரு உணர்ச்சிக்கோ வர்றது தான் ஆ. இந்த ஆளே பாருங்கள், கேள்விக்குறி போட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அரைக்கார் புள்ளி போட்டு தப்பு பண்ணிட்டாங்க. கார் புள்ளி போட்டும் தப்பு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இது தப்பு. ஆ அப்படிங்கிறதுல வியப்புக்குறி இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? யார் அங்கே படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் தானே, உணர்ச்சியில் கேட்குறது தானே. ஸோ அதனால் அந்த ஆச்சரியக்குறியும் சரியானது தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சரியானது. ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை. இதோட மறு பெயர் என்ன? மறு என்ன? புதுக்கோட்டைனா என்ன? புதுகை அப்படின்னு சொல்லுவாங்களா? அடுத்து 95. திருநெல்வேலி. இந்த ஊரோட மறு பெயர் என்ன? திருநெல்வேலியோட மறு பெயர் என்ன? ஆன்சர் என்ன? நெல்லை. அடுத்தது புதுச்சேரியோட மறு பெயர் என்ன? புதுச்சேரி. 96வது வினா. புதுச்சேரியோட மறு பெயர் என்ன? புதுவை. அடுத்த வினா, பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்னா என்ன? நிகழ்காலம். இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நிகழ்காலம். மாடுகள் புல்லை நாளை மேயும். புல்லை மேயலாம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் போயிடும். மாடுகள் புல்லை மேய்ந்து விட்டது அப்படின்னா அது இறந்த காலமாக போயிடுது. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. கண்ணன் பாடுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கோங்க. அப்போ அது சரியாக தான் இருக்குது. மாணவி எழுகிறாள் இறந்த காலங்கிறாங்க. அதுவும் நிகழ்காலம்தான். வளவன் சாப்பிட்டான் எதிர்காலம் கிடையாது.
சாப்பிட்டு முடிச்சிட்டான், அப்போ இறந்த காலம் வரும். குமுதா கடைக்கு போனால், அப்போ இதுவும் இறந்த காலத்தில் தான் வரணும். ஓகேங்களா, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. பொருத்தமான காலத்தை தேர்வு செய்ய, சரியான இணையை தேர்வு செய்யணும். கண்ணன் படித்தான், அது இறந்த காலம். ஏன்னா கண்ணன் ஒரு நேரத்தில் படித்தான் அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்துடும். பூவிழி கோலம் வரைகிறாள், எதிர்காலம்ங்கிறாங்க, நிகழ்காலம். ஊட்டமிகு உணவு உண்பார், இதுவும் எதிர்காலத்தில் தான் வரணும். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார், எதிர்காலங்கிறாங்க, நிகழ்காலம். ஸோ அப்போ இது எல்லாமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியானது. கடைசி வினா, பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாற்றணும். நீத்து பாகம் குடிக்க வா, இது பேச்சு வழக்கு. நீத்து பாகம் குடிக்க வாங்கிறது. இதை எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா, நீத்து பாகம்னா என்னென்னா, சோத்து பழைய சோறில் தண்ணி ஊற்றி வச்சா அதுக்கு மேலே சோத்துக்கு மேலே தண்ணி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் நீத்து பாகம் அப்படிம்பாங்க. அதாவது மேல் கஞ்சி குடிக்க கொஞ்சம் நீராரம் குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மேல் கஞ்சியாவது குடிச்சிட்டு போவோம் அப்படிம்பாங்க. அதான் நீத்து பாகமாவது குடியேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ மேல் கஞ்சி குடிக்கவா அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கில் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது, 2வது வீடியோ பதிவு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த சீரீஸோட வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.